விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேகா தரப்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன நௌஷத்? வணக்கம். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை பெரம்பூரிலிருந்து வேட்புமனு தாக்கல் நிலையில அந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். பெரம்பூரில் தொடங்கிய போது பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு குறைபாடு பார்க்க முடிஞ்சது. அது மிக முக்கிய காரணம் காவல்துறை காரணம், தேர்தல் அதிகாரிகள் செயல்முறையில் பாதுகாப்பு ஒரு பிரச்சாரமாக பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் நிலையில் குறிப்பாக நேற்று டிவிகேவோட கூட்டம் நடக்கும்போது கூட அது பாட்டில் இருந்த சம்பவம் பெரும் வரவேற்பை எடுத்தது. இந்த நிலையில் தான் குறிப்பாக கட்சி சார்பாக அதனுடைய நிர்மல் குமார் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சருக்கும் மத்திய உள்துறை செயலாளருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை பொறுத்தவரைக்குமே குறிப்பாக பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை முடித்த பிறகு குளத்தூரில் பிரச்சாரம் அமைந்துள்ள அடுத்த பிரச்சாரத்துக்கு புறப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குளத்தூரில் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியவை சென்ற முக்கிய பிரமுகரின் வாகன அணிவகுப்பு பாதுகாப்பு தடையின்றியும் செல்வதாகவும், மேலும் போலீஸ் பாதுகாப்பு இல்லதாக சூழலாக பார்க்கப்பட்டதை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒய்பிரிவு பாதுகாப்புடைய ஒரு தலைவர், அவருக்கு மிக முக்கியமாக அவர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பொதுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையான கூட்ட மேலாண்மை பாதுகாப்பான வாகன அணிவகுப்பு ஆகியவற்றை உறுதி செய்யுமாறும் சென்னை காவல்துறையிடம் அதிகாரியிடம் நாங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தோம். இருப்பினும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தேவையான அளவிலான பாதுகாப்பு தயாரிகளை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் எந்த ஒரு பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் தேர்தல் அதிகாரிகளால் குறிப்பாக முறையாக அங்கீகரிக்கப்பட்ட குளத்தூர் தொகுதியில் உள்ள பிரச்சாரத்திற்காக ஒதுக்கப்பட்ட விஜயின் குறிப்பாக அணிவகுப்பு சென்றடைந்த அவ்விடத்தில் காவல்துறை பாதுகாப்பு ஏற்படும் வெளிப்படையான மற்றும் கடுமையான குறைபாடு நிலைமை என்பதை நாங்கள் மீண்டும் சமர்ப்பிக்கிறோம். மேலும் பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த குறைந்த எண்ணிக்கையிலான காவல்துறையினர் மட்டுமே பணி ஈடுபடுத்த எனவும், கூட்டத்தின் நடமாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு எந்த தடுப்பும் அமைக்கப்படவில்லை எனவும், கூட்டத்தை கட்டுப்படுத்தும் எந்த ஒரு வெளிப்படையான இடமும் காணப்படவில்லை எனவும் தெரிவித்தபோது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க. மேலும் தனிப்படுத்தப்பட்ட பகுதியை உருவாக்கப்படாததால் பிரச்சார வாகனம் பொதுமக்களுக்கு குழப்பத்துடன் மேலும் கூட்டம் பெருமளவில் வாகனத்தை நோக்கியே பாய்ந்தது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பு திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் ஏற்பட்ட இத்தகைய கடுமையான குறைபாடுகள் பொதுமக்கள் மற்றும் பாதுகாக்கப்படுபவர் ஆகிய இருவரின் பாதுகாப்பையும் கணிசமாக பாதித்துள்ளனவும் என்றும் பணியுடன் சமர்ப்பிக்க தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குளத்தூர் பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாததால் ஒருபுறம் இருக்க பிரச்சார கூட்டத்திற்காக நிறுவப்பட்டிருந்த ஒளி அமைப்புகளையும் காவல் அகற்றி மின்சார இணைப்பையும் துண்டித்து கவனிக்கப்பட்டிருந்தவும், இதன் விளைவாக அவ்விடத்தில் கூடிய பெருந்திரளான மக்கள் இந்த குறிப்பாக தாவேகா விரைவில் கேட்க இயலவே இதனால் உற்சாகமாக இருந்தவர்கள் அந்த கூட்டத்தில் பெரிதாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்ற கருத்தை கூட தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடியது. மேலும் தெரிவித்தவென்றால், அதாவது முன்னறிவிப்பு மற்றும் பலமுறை எடுத்துரைக்கும் பிரிவு பாதுகாப்பு உள்ள ஒருவருக்கு கட்டாயமாக்கப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை செயல்படுத்த தவறியது பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க பொறுப்பான அதிகாரிகள் நிர்வாக அலட்சியம் மற்றும் கடமை தவறுதல் குறித்து கடுமையான கவலை இருப்பதை தெரிவித்திருக்கிறார். கடிதத்தின் வாயிலாக பாதுகாப்பு திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் ஏற்படும் இத்தகைய குறைபாடுகளை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அபாயத்தை ஏற்படுத்துகின்ற இந்த சூழலில் பாதுகாப்பு நெறிமுறை பொது பாதுகாப்பு பாதிக்கப்படும் ஒரு துரதிருஷ்டவசமான சூழலில் நிறுவப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறை கடைபிடிக்க தவறியதால் எழும் பொறுப்பானது எனவும் இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் பொது பாதுகாப்பை பெறுவதற்கு பாதுகாக்கப்பட்ட நபர்களுக்கு விதிக்கப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை நிலைநிறுத்துவதற்கும் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதுகாப்பு மீறலையும் தடுப்பதற்கும் இத்தகைய தலையீடு என்பது மிக முக்கிய ஒன்றாகும். இது அடிப்படையை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருப்பதாக இந்த கடிதத்தின் வாயிலாக தன்னுடைய இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சூழல் குறித்தும் கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சமூக நௌஷத், சற்று நேரத்திற்கு முன்பு தாவேக நிர்வாகி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது பாட்டில்கள் வீசப்பட்ட அந்த விவகாரங்கள் குறித்தும் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்த ஆதவத்தின் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் மக்கள் சந்திப்பதற்கும் பல்வேறு நெருக்கடிகளை ஆளும் அரசு கொடுத்துருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் நேற்று அவர்கள் மிக முக்கியமாக அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அது மிகவும் பாட்டிலை அந்த பொதுக்கூட்டத்தில் பாட்டிலை வந்து மேலும் பாதுகாப்பை ஏற்படுத்தியது. அது யார் என்பதை கண்டறிய கிளம்ப மாட்டேன் என தெரிவித்தது கூட அந்த காவல்துறை உறவினர்களாக தெரிவித்தது கூட பார்க்க முடியுது. அதன் பிறகு இன்று குறிப்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தித்து அவர் மனு கொடுத்திருந்தார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடி சென்னை காவல் ஆணையர் தீவிர ஒழுங்கையும் உதவியும் திமுகவை சேர்ந்த சமூக விரோத சக்திகள் கட்டவிழ்த்து விடுவதாக தெரிவித்தார். சென்னை மாவட்டத்தில் அதோட குமரகுடன் LAS மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண்குமார்
இடமாற்றம் கோரி கூட அவர் தெரிவித்திருந்தார். வில்லிவாக்கத்தில் தாவேக கூட்டரங்கில் திமுகவை சேர்ந்த சமூக விரோதிகள் பெண்கள் நடத்தப்பட்ட தாக்குதலை குறிப்பாக கவனத்திற்கு கொண்டு வந்தேன் என்ற அந்த கடிதத்தில் கூட தெரிவித்து பத்திரிகை என்பது மிக முக்கியம் ஒன்றாகப்படுகிறது. தொடர்ந்து தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சரை முடித்திருந்தது என கடந்த முறை குறிப்பாக 2 முறை தேர்தல் தலைமை தேர்தலை சந்தித்து மனு கொடுத்து விட்டார்கள். அதற்கு மாற்றாக அனுமதி கிடைத்தும் சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இதுக்கடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு அது எந்த விதத்தை குறிப்பாக ஒரு உயிர் சேதத்தையும் பல்வேறு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பாகவே உள்துறை அமைச்சரை சந்தித்து தாவேக்கிறார் என்பது கடிதம் அளித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.